My dear friends, this is your Dr. Pandit Selvam on behalf of Gurobi Consultancy. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு ஜாப் கிடைக்கல, இன்கம் வரல, ஓகே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல. இப்போல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஸ்டார்ட் பண்ணாலும் அது சரியாக ப்ராஃபிட்டபுளாக ஒரு க்ரோத் லெவலில் கொண்டு போக முடியுமாங்கிறது ரொம்ப டவுட்டு. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறாமல் இருந்தால் முதல்ல வந்து நீங்கள் தனியால் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து முதலாளித்துவமானது, அதாவது ப்ராப்பர்டர்ஷிப். உங்கள் சொந்த முதலீடு போடுறீங்க, உங்களுக்கு யாரும் பணம் தருவாங்களா அப்படின்னா உங்களை நம்பி உடனே தரமாட்டாங்க. அப்போ வந்து நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறீங்க. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறீங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டுறீங்க, வாடிக்கையாளரை காட்டுறீங்க. அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர்டர்ஷிப்பில் இருந்து ஜிஎஸ்டிலாம் கட்டி நீங்கள் மேலே வர முடியும். அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், இல்லை என்டர்ப்ரனர் புது டெக்னிக் அடாப்ட் பண்ணி கூட பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் புதுசாக தெரிஞ்சிட்ருக்க வேண்டியிருக்கு, நான் பேங்க்கில் பணம் வாங்குறதை விட எங்கள் கூட ஒரு பார்ட்னராக இருந்தால் பெட்ரு அப்படின்னு போனீங்கன்னா அது பேர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப்பில் வரையில் நான் ஒரு 2-3 பேர் 4-5 பேர் 7-8 பேரை நான் சேர்க்க விரும்புகிறேன். அப்போ வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஏதாவது நான் வெளியில் வாங்கக்கூடிய பணங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னா அதுக்கு இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஃபார்முலா, இந்த பார்ட்னர்ஷிப் லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ லிமிட்டட் லைபிலிட்டின்னு வரையில் உங்களுடைய லைபிலிட்டி வந்து அவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க்கு வராது. தட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஷேர் பண்ணிக்கிறவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பண்ணுறது தான் செகண்ட் டைம். இதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, அது வந்து கொஞ்சம் அதிகமானவர்களை வச்சுட்டு ஸ்டாக்கை மொபிலைஸ் பண்ணக்கூடிய ட்ரேடு, பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. பட் இதற்கெல்லாம் மேற்கொண்டு இப்போ வந்து என்டைட்டியை உங்களுடைய நிறுவனத்தினுடைய தன்மை எப்படி பார்க்க விரும்புகிறாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி, அப்போ ஒரு டைரக்டர்ஸ் இருக்கணும், அதில் ஷேர் இருக்கணும். அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த ப்ரைவேட் லிமிட்டட்லேயுமே இப்போ வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் உள்ள செலுத்தி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி, பேங்க்கு போல் இருக்காது, ஆனால் வந்து மற்ற லெண்டிங் மற்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வரக்கூடிய நிறுவனங்கள், அது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் வரும். மற்றபடி அவங்களோட டியூ டெலிஜென்ஸில் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணும். ஃப்ரீக்வெண்ட் ஆடிட்டிங் இருக்கும். ஸோ அவங்களுடைய கம்ப்ளைன்ஸஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்பப்போ ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷனில் வரக்கூடியது இருக்கும். டியூ டெலிஜென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் ப்ரைவேட் லிமிட்டில் போயிட்டு என்பிஎஃப்சி ஆகிட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய ஓன் கேபிட்டல் அவுத்து விட்டுறலாம். உங்கள் ஓன் கேபிட்டல் தேவையில்லை. என்ன டைரக்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வரும். அதேபோல் ஈக்குவிட்டியில் வந்து ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்கும் ஒரு 5 years 10 years வரைக்கும் ஃபண்டு கொடுக்க வருவாங்க. ஸோ அப்போ அது வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்டட் ரேட்டில் வரும். என்ஆர்ஐ ஃபண்டிங் வரும். ஸோ எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் என்பிஎஃப்சி ப்ரைவேட் லிமிடெட், அப்போ அதுக்கு நம்பி கொடுக்கலாம், இந்த நிறுவனம் வந்து லாஸ் ஆகாது, லாஸ் ஆனாலும் ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் ஓப்பன் ஷேர் கொடுக்கலாம். ஓப்பன் ஷேர் வரையில் நீங்கள் முதல்ல வந்து என்எஸ்டிஎல்ல ஷேரை கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து உங்களுடைய ஷேரை வந்து லிமிட்டட் ஷேரை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் அது ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் சொல்லி ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணி அதற்கு பின்னாடி வந்து லிஸ்டட் கம்பெனி ஷேரை கூட கொடுக்க போகலாம். இப்போ உங்களுக்கு ஷேர் வெளியிலேருந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய ஃபண்டு டோட்டலாகவே கேஷ் கிரெடிட்டாவோ இல்லைன்னா வந்து அவங்களுடைய ஓடியாகவோ இல்லாட்டி ஷேராகவோ டிவெஞ்சராகவோ இது மாதிரி ஃபண்டு சோர்ஸ் வந்து பல வழிகளில் உங்களுடைய கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்லோவாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இட் இஸ் த போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் வுட் பி 1000 crore 10,000 crore அந்த மாதிரி போகையில் இந்த பில்லியனர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் அதுதான். பட் இதெல்லாம் நான் வந்து கமர்ஷியலாக போக விரும்பலை, ஒரு சர்வீஸும் பண்ண போகிறேன் அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனி ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ரெண்டும் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து இந்த என்டைட்டியே வேண்டாம், நான் ஒரு ட்ரஸ்ட்டு பேஸில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு ஃபண்டு எக்ஸ்டர்னல் மொபிலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடத்தக்கூடிய ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட்டு பேஸ், அப்போ சேரிட்டபிளாக இருக்கும், ஒரு மினிமம் ப்ராஃபிட் இருக்கும், மினிமம் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து இப்போ ஃபார் ப்ராஃபிட் இருக்குது. அந்த ஃபார் ப்ராஃபிட்டில் இன்னொன்று மியூச்சுவல் பெனிஃபிட் ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து ப்ராஃபிட் ஓரியன்ட் அந்த ட்ரஸ்ட்டு. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் எலெக்ஷனில் நடக்கணும், அப்பப்போ நிறையா மெம்பர்ஸினுடைய ஒப்பீனியனை கவனிக்கணும் அப்படின்னா தட் வில் பிகம் அ சொசைட்டி.
இதனுடைய ஹைப்ரிட் மாடல் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஷிப்பில் இருந்து கடைசியில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வரைக்கும் இன் பிட்வீன் பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட் வரைக்கும் பார்த்துட்டிங்க. செக்ஷன் 8 கம்பெனி பார்த்தாச்சு. இப்போ இதுகளில் வந்து உங்களுக்கு எது வந்து அட்வான்டேஜாக இருக்குது? நான் வந்து தனி முதலீடு போட்டெல்லாம் ஒன்றும் உங்களால் வந்து பெரிய லெவலில் முன்னேற முடியாது. ஏதோ ஒரு கணிசமான லாபம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கூடும். ப்ரைவேட் லிமிடெட் உங்களை என்டைட்டியினுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். வெளியில் வந்து பார்க்கலையும் உங்கள் ப்ராடக்ட் இது பண்ணலையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அதுதான் வந்து தட் இஸ் யூ கேன் ஹேவ் ஷேர்ஸ் ஆல்சோ. நிறைய உங்களுடைய இப்போல்லாம் வந்து ஃபண்டு வந்து நீங்கள் வந்து ஓன் ஃபண்டை பண்ணணும் வைக்கணுங்கிற தேவையே கிடையாது. இப்போல்லாம் ஃபண்டு வந்து பேங்க் ஃபண்டாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஈக்விட்டியாக இருக்கலாம், ஃபாரின் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வர்றது தான் இன்றைக்கெல்லாம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா பயந்துகிட்டே இருப்பீங்க. இப்போ ஃபாரின் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இட் இஸ் ஃபார் 5 years, 7 years, 10 years, 15 years, 20 years இந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும். ஒரு சமயம் லாஸ் வந்திருந்தால் கூட அதை ரீகவர் பண்ண முடியும். அந்த லாஸை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம். இப்போ வந்து ஷேர் பண்ணியில் பார்க்குறாங்கல்ல, ஒரு 10 ஷேர் பண்ணுறாங்க, அதில் 4 ஷேர் ஒர்க் அவுட் ஆகல, 6 ஷேர் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி உங்களுடைய ஓன் ஃபண்டாக இருந்தால் இன்றைக்கி ரிஸ்கில் ஆகி கடைசியில் யூ வில் பிகம் இன்ஆப்ரேட்டிவ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டீங்க. பட் அதே வந்து நீங்கள் வந்து ஃபண்டு ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக இருந்தால் அவங்களும் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து சம்டைம் வந்து உங்களுடைய அசெட்டு, இந்த ஃபினான்ஷியல் அசெட்டை வச்சு மட்டும் அவங்க வந்து கூட சில நேரம் அடிஷ்னல் ஃபண்டிங் சோர்ஸ் கொடுப்பாங்க. இல்லை லாஸில் போயிட்டுருக்கு, பட் ஸ்டில் தெர் இஸ் அ பொட்டன்ஷியல். அப்போ ஒரு ஸ்பெஷல் லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் எல்டி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். எல்சி ஃபெசிலிட்டிஸு. ஸோ இந்த மாதிரியான ஒரு புது ஃபெசிலிட்டிஸ்லாம் பேங்கர்னாலேயோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையும் எப்போ நீங்கள் க்ரோத் ஆகிட்டு போயிட்டுருக்கீங்களோ அப்போ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் பெடலிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஷிப்பை இல்லை லிமிட்டடாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் க்ரோத்து வித்தின் யுவர் ஹேண்ட் ஒரு லிமிட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் த அப்கமிங் என்டர்பிரனர்ஸ், ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ் ஆர் ட்ரீமிங் என்டர்பிரனர்ஸ், போத் women and men, எஸ்பெஷலி ஃபார் யூத். இதை வந்து நீங்கள் நம்ம எங்கே வந்து ஃபிட் ஆக போகிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டேன். நிறைய க்ரோத் போகணும், பெரிய பில்லியனர் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் ப்ரைவேட் லிமிடெட். ரொம்ப லிமிட்டடாக போகிறேன், ஓகே ரிஸ்க் வேண்டாம், ஐ வாண்ட் டு பி வெரி பீஸ்ஃபுல் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஷிப் போங்க. ஓகே ஐ கேன் பி அட்ஜஸ்டபிள், பார்ட்னர்ஷிப் போங்க. இல்லை எனக்கு வந்து சோர்ஸஸ் இருக்குது, எனக்கு ஓன் ஃபண்ட் இருக்குது, ஐ வாண்ட் ஹெல்ப் ஃபார் த புவர், ட்ரஸ்ட்டு போங்க. இல்லை ட்ரஸ்ட்டு வழியாக மக்களை பயன்படுத்தி நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், அவங்களையும் ஒரு ஷேர் ஹோல்டரை கொண்டு வர போகிறேன், மியூச்சுவல் பெனிஃபிட் போங்க. இல்லை என்னுடைய ட்ரஸ்ட்டு வந்து கமர்ஷியலாக தான் இருக்கும், சர்வீஸ் இருக்கும், 80% கமர்ஷியல், நான் 20% நான் கமர்ஷியலாக இருக்கும். தென் யூ கேன் கோ ஃபார் ப்ராஃபிட். இல்லைன்னா கோஆப்ரேட்டிவ் மாடல் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸையோ அக்ரிகல்ச்சரிஸ்டையோ ஃபார்மர்ஸையோ எல்லாம் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்கி அதை வந்து நான் ஸ்டேட் வைஸாக இல்லை இன்டர் ஸ்டேட் வைஸாக நான் வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். ஓகே, அதுவும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எங்கே மல்டி பர்பஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. மல்டி பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் அ லிங்க் வித் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. தெர் ஆர் அமுலோ, ஈவன் தெர் ஆர் மெனி மல்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இதில் நான் எங்கே ஃபிட் ஆக போகிறேன், என்னுடைய நாலேஜ் எங்கே இருக்குது, நான் என்னவா விரும்புகிறேன், அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபார்முலா லிங்க் பண்ணிங்க அப்படின்னா then that is a good decision before starting your business. You want to be billionaire, separate gate. Want to be within some 5-20 lakhs, that's another door. So there are many doors. So you knock the door which is suitable for you. Thank you very much.